ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஏபிசி மால்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஏபிசி மால்ட், ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது மூணும் ஈக்குவல் குவான்டிட்டியில் இதை நான் எடுத்துக்கிறேன். 200 கிராம்ஸ் ஆப்பிளும், 200 கிராம்ஸ் பீட்ரூட்டும், 200 கிராம்ஸ் கேரட்டும் எடுத்து நல்லா தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சீவி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம். சீவிட்டு அரைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த ஃபைன் பேஸ்ட்டு கிடைக்கும் போது தான் நீங்கள் அந்த பவுடர் கன்சிஸ்டன்சியும் நல்லா வரும். அதுக்காக தான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். ஸோ இதை போட்டுட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சி நம்ம இப்போ இதை போட்டுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேரட் அதிகமாக இருக்குது தான் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் இதில் தெரியுது பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே மொத்தமாக பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். மெயினாக நம்ம இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நான்ஸ்டிக் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட இது சரியாக வராது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அதில் இருக்க அந்த தண்ணிலாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். அந்த ரா ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ அதே குவான்டிட்டியில் இப்போ இந்த 3 குவான்டிட்டியும் சேர்த்து அதே குவான்டிட்டியில் இப்போ 600 கிராம்ஸ் நான் நாட்டு சர்க்கரை எடுத்து, இல்லைனா நீங்கள் வெல்லமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் இதை யூஸ் பண்ணுறதுனால இது நம்ம கலந்து குடிக்கும் பொழுது நிஜமாகவே நம்ம சுகர் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ நாட்டு சக்கரை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ அது தெரிக்கும் போது கையிலலாம் ஒரு படக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், அங்கேயே செவுத்தில் கேஸில் எல்லாமே தெரிச்சிருக்கு. ஸோ அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி வந்த அளவுக்கு கூட அதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கங்கே தெரிக்காது. ஸோ அதை நல்லா கிளறி இப்படி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அல்வா பதத்துலேயும் வந்துட்டதுக்கப்புறமும் இது இன்னும் லைட்டாக நல்லா திக்காகணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம நடுவில் ஒரு கோடு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடுவில் போய் சேரக்கூடாது. அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இன்னும் விட்டு இதிலே கலரக்கூடாது, ரொம்ப தீஞ்சிரும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி, பாதாம் இதெல்லாம் போட்டு ஏலக்காவோட அரைச்சி இதில் சேர்த்துக்கணும். ஸோ இது நல்ல வாசனையாக இருக்கும். அன்றைக்கி நான் செஞ்ச அந்த நாளில் வீடே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே நல்ல ஸ்மெல்லாக இருந்தது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிண்ட போகிறோம். ஸோ இது நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ என்னால் கிண்டவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நல்ல ஒரு அகலமான கடாயும் நல்ல ஒரு கெட்டியான கரண்டியும் எடுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் இதை நம்மளால் கிளற முடியும். ஸோ இந்த மாதிரி எடுத்து கீழே வச்சு நாங்கள் அப்புறமா கிளற ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தோடனே உங்களுக்கு கிண்டும் போதே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது பவுடராக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ ஃபேன் போட்டுட்டு கீழே எடுத்துகிட்டு போயிட்டு கிண்ட ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் நம்ம பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வீட்லேயே இந்த மாதிரி பண்ணுற ஒரு ஏபிசி மால்ட் கொடுத்தீங்க அப்படி சொல்லிட்டு சொன்னால் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக்காக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை கிண்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்கி கன்சிஸ்டன்சியாக வரும்பொழுது நம்ம ஃபேன் கிட்ட போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கிளறணும். ஆக்சுவலி கிளறும் போது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். ஸோ யாரோட ஹெல்ப் இல்லாமல் இதை கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆக்சுவலி நம்ம இந்த கடாயை பிடிக்கிறதா இல்லை எப்படி கிண்டுறதுன்னே ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி யாரோட ஹெல்ப்னால் கண்டிப்பாக வேணும். அப்போ நான் கொஞ்ச நேரம் எங்கள் ஹஸ்பண்டை அதை கடாயை பிடிக்க சொல்லி கொஞ்ச நேரம் கிளறினேன். ஸோ அது ரொம்ப திக்காக ஆக ஆக ஆகவாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தா அவராலையுமே கிண்ட முடியாது. மாற்றி மாற்றி நாங்கள் 2 பேரும் கிண்டினோம். ஒரு சில டைமில் ரொம்ப பிடிச்சிக்கும், கிண்டவே முடியாத சூழ்நிலையில் லைட்டாக போயிட்டு நீங்கள் சூடு பண்ணி கூட கடாய் சூடு பண்ணி கூட நீங்கள் கிண்ட ஆரம்பிக்கலாம். ஸோ நாங்கள் 2 பேருமே பயங்கரமாக கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். ஹாலில் கொண்டு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக பார்த்தீங்க அப்படி சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப பிடிச்சிக்கிச்சு.
அந்த அளவுக்கு இருந்தது. இந்த சைடு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அது வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், லைட்டாக போய் நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் அது லூஸ் ஆகிட்டு வரும். அகெயின் வந்து நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி கிண்ட ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி போட்டு அது கூட சண்டை போட்டு அதை வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணி எடுத்தே தீரணும்னு சொல்லி யார் மேலெல்லாம் கோவம் இருக்கோ அதில் போட்டு காட்டி நம்ம வந்து அதை நல்லா வந்து பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு எப்படியாச்சும் வர வைக்கணுன்றதுக்காக ரொம்ப பாடுபட்டு என்னால் பிடிக்கவும் முடியல. அது டான்ஸ் பண்ணுறது, இவர் வந்து இந்த மாதிரி எடுக்கிறார், அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கிச்சு. அந்த அளவுக்கு தான் ஆக்சுவலி வந்து இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, இப்படி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் கடன்னு கிண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த மாதிரி பிடிச்சிக்காது. அகெயின் நாங்கள் போய் கொஞ்சம் லைட்டாக அடுப்பில் காமிச்சு எடுத்துன்னு வந்து நல்லா வந்து கிண்டிக்கணும் அதை. ஸோ அதை போட்டு குத்தி லைட்டாக கூட மூவ் ஆகவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஏன்னா கஷ்டப்படாமல் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு வந்து மால்ட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா என்ன ஆகும், கேரட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம டன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹீட் பண்ணி லைட்டாக வந்து கிண்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து இது ஓரளவுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக வந்து அங்கங்கே சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கட்டியாக வந்ததுனால் லைட்டாக வந்து நம்ம வந்து உருண்டை பண்ணி போட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சுவையான சூப்பரான ஏபிசி மால்ட் தயாராகிடுச்சு. சடனாக நீங்கள் வெளியே வைக்கக்கூடாது. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து நான் வீடியோக்காக உங்களுக்காக இப்படி வெளியே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அரைச்ச உடனேயுமே அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து போட்டு வச்சுக்கணும். இது வந்து அங்கங்கே வந்து குண்டு குண்டாக இருக்கிறது கூட அது வந்து சரியாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க சொல்லிட்டு சொன்னால் அப்படியே கையில் பூஸ்ட் எடுக்கிற மாதிரியே இருந்தது. பார்த்தீங்க அப்போ நல்ல ஒரு ஏலக்காய் ஸ்மெல்லில் அந்த ஏபிசி மால்ட் வந்து ரொம்ப நல்லா அருமையாக வந்திருந்தது. அது வந்து அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பாலில் கலந்து குடிக்கிறதுக்கும் ஒரு சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இதிலே வந்து நல்ல ஒரு ட்ரிங்காக வந்து மார்னிங் குடிக்கிறதுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம டீ தூள் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், பிஸ்கெட்டு எதுவுமே நம்ம வந்து இது பண்ணாமலே இது சூப்பராகவே இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப வந்து விரும்பி குடிப்பாங்க. நீங்கள் பூஸ்ட்டுன்னு சொல்லி நம்பி கொடுத்தாலும் பிள்ளைங்க வந்து இது ரொம்ப ஆர்வமாக குடிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏபிசி மால்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கனாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உங்களால் செய்ய முடியாதுன்ற பட்சத்தில், இது பெரிய பிஸ்னஸ் லெவலெலாம் இல்லை, உங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் ஸோ நாங்கள் வந்து இதை வந்து உங்களுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே போய் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கண்டுபிடிக்கவே முடியாது, பிள்ளைங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது பூஸ்ட் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.